வெற்றிவேல் முருகனுக்கு அவரை எல்லாம் உள்ள பணிவரி எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சமீகர ரகுநாதர் அருணாபெருமான் திருடைய சரம் சம்சம் எம்பெருமான் கருணை முடும்பட்ட குருநாதர் ஸ்ரீ அருணாச்சலம் திருவாரூர் திருப்பண்ட மகாமந்தத்தில் குமாரி பரிசுப்படி பாடல் 863 இந்து கதிர் அனுத்துவம் கும்போணம் தளத்து திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பழனியாண்டன் திருவிடம் கும்போணத்த அமர் அறுமுக பெருமாடின் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம். இந்த பாடல் முருகா சிவனியான தரிசனம் தருவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். இந்த பாடல் பாடப்பட்ட தலம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள தலம். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாகர சுவாமிகள் ஆகிய இருவருடைய பாடல் பெற்ற அற்புதமான தலம். ஸ்தல புராணமும் இந்த தலத்திற்கு உண்டு. இந்த தலத்து இறைவன்கிட்ட பாடப்பெற்ற பாடல்களில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதல் பாடல் இந்து கதிர் என துவங்கும் கும்போண தலத்து திருப்பூர். தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தனதான என்ற சந்த குறிப்பையுடைய பாடல். இந்து கதிர் சேர் அருண பந்தி நடுத்தூண் ஒடிபட்டு இன்பரசப்பால் அமுத சுவைமேவும் எண்குணமுற்றோன் நடன சந்திர ஒளி பீடகமுற்று எந்தை நடித்தாடும் மணிச்சபையோடு கந்தம் எடுத்து ஓடு உரு சில் கெந்தமன பூ இதழை கண்டு கடித்தே அமுத கடல் மூழ்கி கந்த மதித்து ஆயிர எட்டு அண்டம் அதை கோல் புவன கண்டம் அதை காண எனக்கு அருள்வாய். திந்திதிமி தீத குட துண்டுமிடு டாடு டுடி பிந்தம் என காடமணி தவிலோசை சிந்தை திகைத்து ஏழு கடல் பொங்க வரிச்சூர் மகுட செண்டு குலைத்து ஆடும் மணி கதிர்வேலா குந்தி அரித்தாள் துளவ செந்திருவைச்சேர் கடவ கொண்டல் நிறத்தோன் மகளை தரைமீதே கும்பிட கைத்தாளம் எடுத்த அம்பனூறு பாவை புகழ் கும்பகோணத் ஆறுமுகப் பெருமாளே. இந்து கதிர் சேர் அருண பந்தி நடுத்தூண் ஒளிபட்டு இன்பரசப்பால் அமுதச் சுவைமேவும் எண்குணமுற்றோன் நடன சந்திர ஒளி பீடகமுற்று எந்தை நடித்தாடும் மணிச்சபையூடே கந்தம் எடுத்து ஓடு உரு சில் கந்தமன பூஇதழை கண்டு கடித்தே அமுத கடல் மூழ்கி கந்த மதித்து ஆயிர எட்டு அண்டம் அதை கோல் புவன கண்டம் அதை காண எனக்கு அருள்வாய்ங்கிறார். ஆகா, முதல் பகுதி என்ன சொல்றாருன்னா, சந்திரமண்டலத்தில் உள்ள ஒளி அல்லது சந்திரமண்டல ஒளியை முட்டி அங்கே அந்த செவ்விய ஒழுங்கான திருச்சியுள்ள ஜோதி ஸ்தம்பத்தின் நடுப்பாகத்தை தாக்குண்பதால் பெருகி வரும் இன்பரச பாலமுதம் இன்பச் சுவை தரும் பாலனை அமுத ஊரின் இனிய சுவையை மேவி அனுபவித்து எண்குணம் கொண்ட இறைவன் நடனம் இயற்றும் நில ஒளி வீசும் பெருமை வாய்ந்த இடத்தை தரிசித்து அங்கே எந்த சிவபெருமான் நடனம் செய்து கூத்தாடும் அழகிய திருச்சபையின் கண் கந்தம் கூட்டமான எழுத்தோடு ஒரு 51 அக்ஷரங்களோடு அல்லது பெருமை மனம் கொண்ட பிரணவ எழுத்தோடு சிக்கெந்த மன அறிவு என்கின்ற மிக்க நறுமணம் கொண்ட பூ இதழ் பூவை ஞான இதழ் கொண்ட மலரை ஞானவாசம் வீசும் நறுமண பூவை கண்டுகளித்து அறிவை அறிவால் அறிந்து அமுதக்கடலில் மூழ்கி ஆனந்த வாரையில் மூழ்கி அந்த நறுமணத்தை போற்று செய்து 1008 அண்டங்களையும் படைத்துக் கொண்டுள்ள புவனக்கண்டம் அதை 7 புவனப் பகுதிகளை 14 உலகங்களையும் காணும்படி எனக்கு அருள் புரிவாயகன்னு வேண்டுகிறார். 2வது பகுதியில் திந்துதிமி தீத குட துண்டுமிட டாடு டுடி திந்தம் என காடமணி தவிலோசை சிந்தை திகைத்து ஏழு கடல் பொங்க வரிச்சூர் மகுட செண்டு குலைத்தாடும் மணி கதிர்வேலா திந்திதிமி தீத குட துண்டுமிட டாடு டுடி திந்தம் என்று எக்காடம் மணிகள் தவில் மேளவைகள் இவளின் ஓசை அசுரர்களின் மனம் திகைக்கும்படியும் 7 கடல்களும் பொங்கி எடுமாறும் சிங்கமோன்ற சூரனுடைய மணிமுடியில் உள்ள செண்டு பூச்செண்டை அடித்து தள்ளி விளையாடிய மணிகட்டிய ஒளிவேலவனை குந்தி அரித்தாள் தொடர்ப செந்திருவைச்சேர் கடம்ப கொண்டல் நிறத்தோன் மகளை தரைமீதே கும்பிட கைத்தாளம் எடுத்த அம்பனூறு பாவை புகழ் கும்பகோணத் ஆறுமுக பெருமாளே. அதாவது குந்தரி அத்தாள் அரி குந்தித்தாள் வண்டுகள் மொய்த்து குந்தி விரும்புகின்ற தொளபமடை அடைந்தவனும் செவ்விய இலக்குமையை சேர்பவனுமான கலவை சார்ந்த அணிபவனும் மேக நிறுத்தவனுமான திருமாலின் மகளாம் வள்ளியை இந்த பூமியின் கண்ணே கும்பிடும் பொருட்டு கைத்தாளம் போட்டு அந்த அழகிய பொன் பொலிவு உருவத்தவளாம் அல்லது பொன் லட்சுமியின் உருவழகை கொண்ட பாவை வள்ளியை புகழ்ந்து போற்றி அல்லது வள்ளி புகழ்ந்து போற்றிய பெருமாளே கும்பகோணத்தில் விற்றிருக்கும் ஆறுமுக பெருமாளே எனக்கு அருள்வாயம் வேண்டுகிறார். இப்போ இந்த பாடலில் நிறைய முக்கிய குறிப்புகள், அதாவது உடுபதியை முட்டி அமுதூர உயிரவர் உருகி வர அப்படின்னும் வரக்கூடிய பாடலை பார்க்கணும். இனி இந்த முதலடிக்கு என்ன முதலடி இந்து கதிர் சேர் அருண பந்தி நடு தூணொடி பட்டு இன்பரச பாலமுத சுவையும். இந்த முதலடிக்கு சந்திரனும் சூரியனும் சேர்ந்த இடைகளை பிங்களி நாடுகள் ஒன்று சேர்ந்த செந்நிறத்தின் வரிசை போன்ற நடுவிலுள்ள தூணின் ஒளிபட்டு சுடுமுனை நாடின் ஒளிபட்டு என பொருள் காண்பர் யாரு? கொழும்பு பெரியார் திருவிளங்கம் ஐயா அவர்கள். இந்த பொருளுக்கு இந்து கதிர் ஓடும் அந்த கால் நடுத்தூணில் தங்க அப்படின்னு வரக்கூடிய
இந்த திருப்பூர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது எண்குணமுற்றோன், எண்குண சுவாமின்னு இருக்குன்னு சொல்லியிருக்கார். நடித்தாடு சபை, அமுதத்தை உண்டு 1 கோடி நடன பதன் சபைனார் ஏற்கனவே திருப்பூரில். அடுத்தது கந்தம் எழுத்தோடு ஒரு மூலமொழியோடு பொருந்திய, மூலமொழி என்பது பிரணவம். சிற்கெந்த மனப்பூ இதழின் ஞானமாகிய மனம் கமழும்பூ இதழின்பார். இது திருவிழங் ஐயாவுடைய உரை. கெந்த மனப்பூ இதழ், இறைவன் பூ வண்ணத்தில் மறுவாய் மலராயம்பார் கந்தர் 51 பாட்டில். பூவண்ணம் பூவின் மனம் போல மெய்போத இன்ப மாவண்ண மெய் கொண்டவன் அப்படின்னு திருவிளையாடு சொல்லுது. பாராயண பாடு பாயிர பாடல. அடுத்தது பிரமாதமாக கந்த மதித்து, கந்தவேளே நீ நன்கு மதித்து அப்படின்னு ஆசிரியர் திருவிழங் ஐயாவுடைய உரை. அடுத்தது 1008 அண்டம் அதை கோல் புவன கண்டமதை காண அமுதவாரி உண்டு உலகு 7 கண்டு விளையாடி லோகங்கள் வளமுதாட அகில புவன ஆதி எங்கும் வெளியுற என வருகின்ற திருப்புழெல்லாம் நினைவு வச்சுக்கணும். இனி 1008 அண்டமதை அப்படிங்கிறதுக்கு 1008 எதிரோடு புரிஞ்சிய கமலத்தினுடைய துவாத சாந்த வெளியை எனவும் கோல புவன கண்டமதை அப்படிங்கிறதுக்கு அழகிய அந்த துவாதசாந்த வெளியை எனவும் நம்முடைய திருவிழங்கம் ஐயா, ஆசிரியர் திருவிழங்கம் ஐயா அவர்கள் மீண்டும் அவருடைய பொருளுகத்தில் இந்த மாதிரி பார்க்க முடியும். பல்வேறு கருத்துகள், பல்வேறு கோணங்களில் உள்ள கருத்துகள். அடுத்தது மணிக்கதிர்வேலா, மணிவேல் சேவலம் கொடியோன் அப்படின்னு கல்லாட சொல்லுது 56வது பாட்டில். அது அந்த இடத்துல நினைவு கொள்ளணும். இப்படி பல அற்புதங்கள் கொண்ட பாடல். இந்து கதிர்சேர் அருண பந்தி நடுத்தூன் ஒளிபட்டு. இந்துனா சந்திரன், கதிர்னா ஒளி, அருணா சிவப்பு, பந்தினா உடனே 3 மண்டலத்தின் முக்கிய தூணின்னு ஔவையார் உடைய வாக்கு இங்கே சிந்திக்கணும். மனித உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்குது. அவை 3 மண்டலமாக வகுக்கப்படுது. மூலாதாரம் சுவாதிஷ்டான அக்னி மண்டலம், மணிப்பூர்வம் அநாகதம் சூரிய மண்டலம், விசுக்தி ஆக்னி சந்திர மண்டலம். இப்படி 6 ஆதாரங்கள் 2 பிரிந்திருக்கின்றன. இந்த 3 மண்டலத்திலும் ஊடுருவி செல்லும் தூண் போல் குளவி தொங்கி எழுகிறது குண்டலினி. பிராணவாயு கும்பகமாக மூலக்கடல் 3 இடம். தகதகன்னு கடல் வெம்மைக்கு தக்கபடி மேன்மை குண்டலினி மேல் நோக்கும். திருப்பூர் சன்னிமுறையில் அற்புதமான ஒரு பாடல். மூல நிலத்தில் அதோமுகமாய் முகிழ்த்து வெளியின் பொழுதுயிலும் மூரி பாம்பை காலரை மூட்டி எழுப்பி நிலமாறும் சீலமோடும் போய் தரிசித்து செடுமாவதின் அமுதக்கடல் தேக்கி திடைத்தங்கு அசைவருமோர் தெய்வ தவத்தோர் உழவெளியில் காலும் தீபம் மினல் பந்தம் கடிகூர் விரிசு கதிர் மதிபோல் காட்டும் மொழியாய் இவையாவும் கடந்தாங்கு அழிவில் பேரொழியாய் சாலமெனுங்கும் விந்துவெனும் தடமா மயிலோய் தாலையிலோ தமரக்கடலை கடைந்த அமுதம் தருவான் மருகா தாலையிலோம்பார். 3 மண்டலத்திலும் முட்டின்ற தூணிலும் 4 பாம்பின் வாயிலும் நவின்றெழுந்த அச்சரம் என்றதாயும் அப்பனும் எடுத்துரைத்த மந்திரம் தோன்றும் ஓர் எழுத்துள்ளே சொல்ல எங்கும் இல்லை என்பார் சிவவாக்கியர். திருமந்திரத்தில் கொண்ட விரதம் குறையாமல் தான் ஒன்று தண்டுடன் ஓடி தலைப்பட்ட யோகிக்கு மண்டலம் ஒன்றினும் ஒக்க வளர்ந்த பின் பிண்டமும் ஊடி பிரியாதிருக்கும் என்பார். உடம்புள்ள மூலாகினியை உள்முகமாக பிராணவாயு செலுத்தும் யோக சாதனையால் சுடர்விட்டு மூடுமாறு செய்யணும். அப்படி செய்தால் அந்த மூலக்கடல் கொள்ளனுடைய உலைக்களத்தில் நெருப்பு சுடர்விட்டு இருந்தது போல 3 இடம். நாடும் அதிவேக கால் கொண்டு தீமண்ட வாதி அனலூடு போய் ஒன்றின்பார். மூடுமணி திருப்பூர். நாட்டத்தை புருவ நடுவே வைத்து தியானிக்க வல்லாருக்கு அங்கே ஜோதிமலை தோன்றும். அந்த ஜோதிமலைக்கிடையே ஒரு வீதியும் அந்த வீதியில் கற்ப விருட்சமும் தோன்றும். ஆணிப்பொன் திருவள்ளுவர் அற்புதமான பாட்டு இருக்கு. ஆணிப்பொன் அம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி அம்மா அப்படின்னு திருவள்ளுவர். கற்பகம் தெருவில் வீதி கொண்டு சுடர் பட்டி மண்டபம் வாடி இந்துவோடு கட்டி விந்து பிசகாமல் வெண்பொடி கொடு அசையாமல் கட்டி முண்ட திருப்பூர். மூடுமணி திருப்பூர் சொல்வார். வானின் கண் நாமமதில் ஊரும் கலா இன்ப நாடி அதன் மீது போய் நின்று ஆனந்த மேலே வெளியேறி நீயின்றி நானின்றி நாடியிலும் வேறுதானின்றி வாழ்கின்றது ஒரு நாள் என்பார். இன்பரசப்பால் அமுத சுவைமேல் தவழ நிலவு ஒழுகு அமிர் தாரை தாய்மான சுவாமி சொல்றார். மூலக்கணம் உண்டதனால் மதிமண்டலம் எனும் சந்திரமண்டலம் விரும்பி பொங்கி வடியும் அமுதத்தை அறிந்தவர் சிவயோகர். இது சோமபானம் சொல்கிறோம். ஓடிச் சென்று அங்கு ஒருபொருள் கண்டவர் நாடின் உள்ளாக நாதம் எடுப்பவர் தேடிச் சென்று அங்கே தேனை மோந்துண்டு பாடி உண்ட பகைவரை கட்டும் என்பார் திருமண்டத்தில். எண்குணம் முற்றும் சிவபெருமானுக்கு 8 அற்குணங்கள். நிர்குணமும் பேரும் அவருக்கு உண்டு. அதற்கு குணமில்லாதன்னு பொருள். அந்த குணம் பிராகிருத குணங்களாகிய சத்துவம் ராஜசம் தாமதம் என்ற முக்குணங்கள் ஆகும். எனவே முக்குணம் இல்லாதவர். இங்கே எண்குணம் ஒரு இறைவனுடைய அருட்குணங்கள். என்னது? தன்வைத்தனாதல், தூய உடனாதல், இயற்கை உணர்னாதல், முற்று உணர்தல், இயல்பாகவே பாசனம் விடுபடுதல், அனாதிபோதம் குணம், பேரல் உடைமை, முடிவில் ஆற்றல் உடைமை, வரம்பில் ஒரு இன்பம் உடைமை, கோள் இல் பொறியின் குணமிலவே எண்குணத்தான் தாடை வணங்காத்தலைஞர் உள்ளவர். நடன சந்திர ஒளி பீடக முற்று எந்த நடித்தாடு மணிச்சது. சந்திர ஒளி விளங்குகின்ற இடம் புருவ மத்தி.
புருவ மத்தியே திருச்சிற்றம்பலம் என்னும் இறைவன் ஆழ்ந்த திருக்கூத்து எட்டும் இடம். நெற்றிக்கு நேரிய புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்திடம் சிற்றம்பலம் என்று தேர்ந்து கொண்டேங்க திருமந்திரத்தில். சிற்கந்தமான பூ இதிலே கண்டுகளித்தே அமுத கடல் மூடி. சிற்கந்தம்னா உண்மை அறிவு மனம், சிவமனம். இது ஜீவனுக்குள்ளே கமழுது. பூவினில் கந்தம் பொருந்தியவாறு போல் ஜீவனுக்குள்ளே சிவமனம் பூத்தது ஓவியம் போல உணர வல்லார்களுக்கு நான் அணைந்த நடுத்தறி ஆமேங்கிறார் திருமந்திரத்தில். கோல் போன கண்டம் அதை காண எனக்கு அருள்வாய். 7வது உலகமாகிய பிரம்மரந்திரம் ஆராதாரம் கடந்த பின் பிரம்மரந்திர வழியே மேலே பெருவழிக்கு செல்லணும். தங்கிய தவத்துணர்வு தந்த அடிமை முக்தி பெற சந்திர வழிக்கு வழி அருள்வாயின்னு அங்கிருந்து திருப்படத்தான் சொல்றாரு. இந்த புவனத்தில் கண்டு இன்புற அடியனுக்கு அருள்புரிய வேண்டும்னு சுவாமிகிட்ட வேண்டிக்கிறார். எந்த சுவாமிகிட்ட? கும்பகோணத்து ஆறுமுக பெருமாட்ட. இலக்கியத்தில் குடமூக்குன்னு குறிப்பிட்டாலும் மக்கள் வழக்கு உள்ள கும்பகோணங்கிற பேர் தான் இப்போ வழங்கப்படுது. சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம். மயிலாடுதுறை தஞ்சை கிட்ட உள்ள பெரிய தலம். சென்னை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி எந்த தலத்தும் போகலாம். இந்த தலம் சென்னை திருச்சி மெயின் லைனில் உள்ள ஈர்ப்பு பாதை நிலையம். இறைவர் கும்பேஸ்வரர், அமுதேஸ்வரர், குடகர். இறைவியாருடைய பெயர் மங்களாம்பியை. தலைமரம் வன்னி. திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் வழிபட்டு திருப்பதியின் அருளப்பட்ட தலம். பேரூடி காலத்தில் பிரம்மனின் வேடுகோளுக்கு இணங்கி இறைவன் தந்த அமுத கலசம் தங்கிய இடம்னால இந்த தலத்துக்கு கும்பகோணம்னு பேர். குரு சிம்மராசியில் இருக்க சந்திரன் கும்பராசியில் இருக்கும் மாசிமக பௌர்ணமி நாளில் தான் மகாமகம் நடைபெறுகிறது. இந்த தீர்த்தம் அமுதகும்பம் வழிந்தோடி தங்கியதால் அமுத சரோவரம்னு பேர் பெறுகிறது. மகாமக உற்சவ நாளில் கங்கை முதலிய 9 புண்ணிய தஞ்சைகளும் கங்கை, சரையு, யமுனை, சரஸ்வதி, சிந்து, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி நவ கண்ணீர்களாக மக்கள் தங்களுக்குள் மூழ்கி துளைத்த பாவங்களை போக்கு இங்கு வந்து மகாமக கொடுத்து நீராடியதுனால இந்த தீர்த்தத்துக்கு கண்ணீர் தீர்த்தம்னு பேர். தல வரலாற்றின்படி அமுதகும்பம் வைத்திருந்த இடம் கும்பேசம், அமுதகும்பம் வைத்திருந்த உரி சிவலிங்கமான இடம் சோமேசம், அமுதகும்பத்தில் சார்த்திருந்த வில்வம் இடம் நாகேசம், அமுதகும்பத்தில் வைத்திருந்த தேங்காய் இடம் அபிமுகேசம், பெருமான் அமுதகுடத்தை வில்லால் சேர்த்த இடம் பானபுரேசம் பானாதுரை, கும்பம் செறிய போது அதன் மீது இந்த பூணூல் சிதறிய இடம் கௌதமீசம் வழங்கப்படுது. கோயில் பெருத்தது கும்பகோணம் என்னும் முதுமொழிக்கேற்ப எண்ணற்ற கோயில்களை கொண்டு இந்த தலம். உலக புகழ்பெற்ற மகாமக உற்சவம் நடைபெறும் தலமும் மகாமக தீர்த்தமும் உள்ள இந்த தலத்தில் தான். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த உற்சவத்தின் போது லட்சக்கணக்கான மக்கள் வந்து கோடிக்கணக்கில் இப்போ மகாமக குளத்தில் நீராடுவாங்க. இந்த குளம் 15 ஏக்கர் பரப்பளவு 4 கரைகளும் 16 சன்னிதிகளும் உடையதாய் நடுவில் 9 கிணறுகளை கொண்டு விளங்குது. இந்த தளத்தில் 14 கோயில்களும் 14 தீர்த்தங்களும் உள்ளன. கும்பகோணத்தில் குடமூக்கு கும்பேஸ்வரர் கோயில், குடந்தை கீழ்கோட்டம் நாகேஸ்வர சுவாமி கோயில், குடந்தை காரோணம் சோமேஸ்வரர் கோயில், மூர்க்கநாயனார் தொண்டு செய்து வாழ்ந்த பதி, ஏமரிஷி பூஜித்த பதி. மூர்க்கநாயர் வந்து தொண்டைவள் நாட்டில் பாலியாற்றின் வடக்கில் உள்ள திருவேற்காடு அப்படிங்கிற தளம் இருக்குது. அதில் சிவனடிமை தோட்டத்தில் சிறந்து வழிபடி வந்த வேளாண் மரபில் அவதரித்த ஒரு பெரியவர் இருந்தார். அவர் திருநீற்று அடைவே பொருள் என்று அறிந்து அடியாருக்கு அமுது முன்னூட்டி மகிழ்ந்து பின் தாம் அமுது செய்து நியதினை விடைவிடாமல் கடைப்பிடித்து வந்தார். இப்படி ஒழுகும் நாளில் அடியவள் நாடும் மிகவும் பெருகி வந்த மேலே தமது உடைமை முழுவதும் மாள விற்றும் அந்த பணி செஞ்சார். மேலும் செய்து வருவதற்கு அந்த ஊரில் ஒரு வழியும் இல்லாதனால தாம் முன்பு கற்ற நல்ல சூதாட்டத்தால் பெரும் பொருளாக்க முயன்றார். தம் ஊரில் தம்மோடு சூது பொறுவார் இல்லாமையால் அங்கு நின்று வேட்டூருக்கு போனார். பல பதிலும் சென்ற சிவனை உள்ளுருகி பணிந்து அங்கங்கும் சூதாடுறதுனால வந்த பொருளை கொண்டு தனது நியமமாகிய அடியார் பெருமை செய்து வந்தார். கும்பகோணத்தைச் சேர்ந்து அங்கு தாம் வல்ல சூதினால் வந்த பொருளை தாம் தீண்டாது நாள்தோறும் அடியாருக்கு அமுதூட்டியிருந்தார். சூதில் வல்ல இவர் முதற்சூது தாம் தோற்று பிற்சூது பலமுறையும் தம் வென்று பெரும்பொருள் ஆக்கினார். சூதினால் மறுத்தாரை சுருகை உருவி குத்துனால் இவருக்கு நற்சூதர் மூர்க்கர்னு பெயர்களை பெற்றுத்தந்தது. இந்த பெயர்களை கொண்டு உலகில் நல்ல பொருள் வேண்டினார். இப்படி பணி செய்து அருளாலை குற்றங்கள் போய் அகல இந்த உலகை வித்ததன் பின் இறைவனுடைய சிவபுரம் அடைந்தார். இதுதான் மூர்க்கநாயகனுடைய வரலாறு. இந்த தலத்து பெருமான் திருவடியில் என்ன வேண்டுதல் நம்ம குருநாதர் நம்போட்டு சமர்ப்பிக்கிறார் அப்படின்னா, கும்பகோணத்து அறுமுக பெருமாளே சிவஞான தரிசனம் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டவன் திருவடியிலும் கும்பகோணத்து அறுமுக பெருமாள் திருவிழம் சமர்ப்பித்து அவர்களுக்கு பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமாள் திருவிழா சமர்ப்பித்தோம். முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு அரோர்.